இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சுவாமி, என் பாதார விந்தத்தை ஆதாரமாக படித்தபடினால் இந்த பரந்த பூமண்டலங்களில் உன்னை போன்ற பெண்குலவெல்லாம் மஞ்சள் குங்குமத்தோடு சிறப்புடனே வாழ்ந்திருப்பீர். உங்களுடைய ஆசீர்வாதம் என்னுடைய பாக்கியம் சுவாமி. அப்படியாக இருந்தாலும் எத்தனையோ ஆயிரம் வார்த்தை இருக்க உங்களிடம் ஒரே ஒரு வார்த்தை கேட்கலான்னு ஆசைப்படுறேன். ஒரு வார்த்தை என்ன? 1000 வார்த்தைகள் அடிக்கும் மொழியை எடுத்து கூறு. கோமாளி பையா, வீட்டுக்காரர்கிட்ட எங்க வீட்டுக்காரர்கிட்ட உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு ஆசைப்படுறேன்னு 1000 வார்த்தை கேளுங்கிறாரு. என்னன்னு கேட்டுட்டோம்? நம்ம பிரச்சனை தானே, பிரச்சனை அப்படியே கேட்பாங்க. ஏதோ நல்ல முடியா கேளுமா, அதுக்கு தானே கேக்குறாரு. சந்தபுரத்திலே தாதிமார்களுடன் ஓடியாடி விளையாடி கொண்டிருந்த என்ன சிங்கார கொழுவியிட பூமிக்கு அதிசீக்கிரமாக ஏன் அழைத்தாய்? என்ன காரணம்? தேவி சுவாமி, யானை முதல் எருமீன் கடை 84 லட்சம் ஜீவபேதங்களும் அனைவர்கள் அனைத்தும் பசியும் பட்டினியுமாக இருப்பார்கள். அதனால உலகம் முழுவதும் நான் படியலக்க செல்ல வேண்டும். அதனால உன் திருவாயால ஓய்வா மன்னா என்று ஒரு வாய்பாட்டை கூறினால் போதும். உலக மக்களுக்கு நான் படியல் வருவேன். படியலுக்கு போறீங்களா? உண்மைதான். ஆயா, எங்க வீட்டுக்காரர் படியலுக்கு போறாரு. தங்கமால் மகாலட்சுமி அவர்களும் செலம்பூர் அம்மாள் அவர்களும் அவரது சொத்துல இருந்து பணமனும் பாராத பாரா சபையில கொடுத்திருக்கிறாங்க. இந்த மகாலட்சுமி அம்மா இருவரும் அவரது சொத்துல இருந்து பணமனும் பாராத பாரா சபையில கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு காணி கொடுக்க மறுகாணி மலை போல் வளர்ந்து அவருடைய குடும்பம் எல்லாம் பட்டி பெருகி பாலாறு செல்வமாக குட்டி பெருகி குடும்பாலு பொங்க எந்த முகமானாலும் அங்க முகமாகி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோட ஆணை போல பலமும் குதிரை போல ஓட்டமும் என்னைக்கும் குறையாத இன்னும் 16 மார்கண்டையின் ஆயுள் பெற்று தீர்க்க சுகத்துடன் வாழ வேண்டும். கரிய காளியம்மன் மனதோடு பிரார்த்தனை செய்கிறேன். கட்டிய அதாவது மனைவி இடத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாங்கிறீங்க. கட்டிய கணவன் கிளம்பும் பொழுது வேண்டாம்னு மறுப்பவ ஒரு பெண்ணுக்கு உண்டானவள் அல்ல. பெண்மைக்கு உரியாம ஆணாகப்பட்ட ஒரு வெளியே போனா அக்கணமே அனுப்பி வைக்கணுமா, அதுதான் ஒரு பெண்மைக்கு ஒரு அர்த்தமா. அதனால என்னைக்கு நீங்க படியெடுக்க போறீங்க, நான் வேண்டான்னு சொல்ல போறேன். சென்று வரங்க, அந்த புறத்துல இருக்கிறேன். என்ன வார்த்தை? ஏடுகோ தேவி பார்வதா வாங்க. ஏங்க என்ன எல்லாத்துக்கு கேளு, நீங்க குலைக்கிறதுக்கான அறிகுறி இல்ல. ஏப்பா அவன் கூப்பிடுற விதம் சரியில்லை சாமி. சொல்ல படவுல இருந்து மூடிக்கிட்டு உள்ளார என் படத்தை நான் கூப்பிடாத அடுத்தனே போய் கூப்பிடுறான். மூடிட்டு உள்ள போட்டா போடாங்கறே. கூப்பிட மாட்டியா? நான் கூப்பிட மாட்டேன். போ கூப்பிட்டா சுவாமி. தேவி படியலுக்கு போறேன்னு அரண்மனை வீட்டு வெளியே நீங்க போன உடனே எனக்கு திடீர்னு வந்துருச்சுங்க. என்ன கோமாளி, எனக்கு இன்னைக்கு வந்துருச்சுடா. எனக்கு இன்னைக்கு வந்துருச்சு. அண்ணாடு போ சோழ கடத்தா யார் புட்டினாக்கிற கூப்பிட்டப்ப என்ன கூப்பிட மாட்டேன் தான் எது கூப்பிட்ட? அப்ப சொன்னேன். இப்ப கூப்பிட்டியா? எது கூப்பிட்ட? எனக்கு வந்துருச்சு. வந்துருச்சு. வா அண்ணாட கூட்டிட்டு போற. என்னத்துக்கு? நீ தானே கூட்டிட்டு போய் விடும் போட்டாடி சோழ காட்டுல. அது இல்ல சுவாமி, என்ன நானும் இன்னைக்கு கேட்கலாம் நாளைக்கு கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. நீங்க படியலுக்கு போறேன்னு கிளம்புறீங்க, போன உடனே ஞாபகம் வந்துடுது. இன்னைக்கு கேட்கலாம் நாளைக்கு கேட்கலாம்னு மனசுலயே போட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால இன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்?
அதாவது ஆணாக பிறந்து விட்டாலும் சரி, பெண்ணாக பிறந்து விட்டாலும் சரி, உலகத்திலே தீராத நோய் சந்தேகம். இந்த சந்தேகம் எல்லா நோய்க்கும் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இந்த சந்தேக நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கல. இன்னுமே கண்டுபிடிக்கலையா? ஆமா. சரி சரி. பெண்களுக்கு சந்தேகம் என்றால் ஒரு ஆடவனாகப்பட்டவன் தீர்த்து வைக்க வேண்டும். கண்டிப்பா தீர்த்து என்ன வைக்கணும். சந்தேகம் அது? என்ன சந்தேகம்? சந்தேகம் ஒரே ஒரு சந்தேகம் தான். என்ன? அதுக்கு மேல கேட்க மாட்டேன். உலகத்தில் முதல் தெய்வம் யாரு? உத்தம தேவி பார்வதா, இந்த உலகத்துல முதல் தெய்வம் யாரு? அது ஒரு சொல்லிட்டு நீங்க போய்கிட்டே இருக்கலாம். இந்த உலகத்திலே முதல் தெய்வம் யார் என்று உமக்கு தெரியாதா? தெரியாத தானே கேட்கிறேன். இந்த உலகத்தில் முதல் தெய்வம் யார் என்று கூறிவிட்டால் நான் படியலுக்கு செல்ல கூப்பிடவே மாட்டேன். இந்த உலகத்தில் முதல் தெய்வம் யாரு? இந்த உலகத்துல முதல் தெய்வம் என்ன கேக்குறாங்க? டேய் ஓய், உனக்கு தெரியுமில்ல? எனக்கு எல்லாமே தெரியுங்க. யானை முதல் எருமின் கடை உலகத்தில் முதல் தெய்வம் யாரடா? உலகத்தில் முதல் தெய்வம். ஏமா இது தெரியாது? தெரியலடா. ஈஸ்வர முன்னாடி எதுக்கு வெளியில சொல்ற? வெக்கமா இல்ல? மக்களாகர் மட்டும் சொல்றேன். ஆமா, உலகத்தில் முதல் தெய்வம் யாரு தெரியுமா? யாரு? வாட்டரு கோட்டரு தண்ணி டம்ளாரு. எதுக்கு உலகத்தில் முதல் தெய்வம் எப்படி சொல்ற? ஆமா, அது மட்டும் போட்டுக்கா. அப்படியே பேர் பொண்டாட்டினா என்ன சங்க என்னன்னு கேள்வி கேட்டிருப்பேன். நானே பேயு நானே புதுமு நானே ஊரே என்னது நாடே என்னதும்பாங்க. என்ன பண்ண அதை போட்டுக்கிட்டா போதும். அதை பொம்பளை வாய் பேசி போவாங்களா? அடி பகடு போட்டு அப்படி பாஞ்சு தப்பலாம். அதை போட்டு போட்டு இந்த வரிசையில் இருக்கிற போ உள்ள அதை கட்டி கொடுத்து பாரு. குடிக்காதான் இருக்கிற போ உள்ள இருக்குதுன்னா. சாமி, இந்த உலகத்துல முதல் தெய்வம் யாருங்க? யானை முதல் எருமின் கடை 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கு பரிகளுக்கு பரமேஸ்வரனே முதற் கடவுள். யாரு யாரு யாரு? நானே முதற் கடவுள். நீங்களா? உண்மைதான். ஐயோ, இந்த அயால எழுப்பு. ஏக்கா ஏக்கா, ஐயோ பாத்தியா, இந்த உலகத்துல முதல் தெய்வம் எங்க வீட்டுக்காரன் தானா? எங்க வீட்டுக்காரன் தான் முதல் தெய்வமா? இது தெரியாது. குப்பத்து போறப்ப குழந்தைட்டு இருந்திருக்கேன். நீ தான் ஒரு நாள் 2 நாள் சொல்லிருக்க கூடாது. உலகத்தில் முதல் தெய்வம் நீங்களா? நானே முதற் கடவுள். ஒரு பாக்கியம் பண்ணி இருக்கிற பாராயா எங்க வீட்டுக்கு. யாயா நீ வீட்டுக்கு போலான்னுக்கிறியா? உக்காருங்கிற என் பிரச்சனை எப்பேற்பட்ட ஆளு, என் குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம். ஆமா ஆமா, குடும்பம். சாமி, என்ன உலகத்துல முதல் தெய்வம் நீங்களா? நானே தான். கண்ணியமா சென்று வருகிறேன். ஏங்க, உலகத்துல முதல் தெய்வம் நான் தான் சொன்னேன், போய் வா மன்னா என்று உரைத்தால் போய்கொண்டு இருக்கும்போது நாதா மன்னா என்று உரைக்கின்றாயே, என்னமா காரணம்? இங்க வாங்க. என்ன? எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தேகம். இன்னும் என்னமா சந்தேகம்? அது ஒண்ணு சொல்லிட்டா போலாம். இது ஒன்றை சொல்லிவிட்டால் உலகம் அங்கு படிகளுக்கு செல்லலாம். தாராளமா போலாமே. என்னது? சதி சந்திரன் சூரியன் யாரு? நீங்க முதல் தெய்வம் சந்திரனாரு சூரியனாரு.
உலகத்துல முதல் தெய்வம் நீங்க தான் சொன்னீங்க. உண்மைதான். வாஸ்தவமான பேச்சு நான் ஒத்துக்கிறேன். காலையில தூங்கி எந்திரிச்சுனே கை கால மூஞ்ச கழுவிக்கிட்டு யாரும் சாமி கும்பிடுறது இல்ல. எந்திரிச்ச உடனே சூரியனை பார்த்து கும்பிடுறாங்க. உண்மைதான். நீங்க முதல் தெய்வம்னா ஏன் முதல்ல சூரியனை பார்த்து கும்பிடுறாங்க? சரி. அதாவது நிலவு சந்திரனை பார்த்து கும்பிடுறாங்க. அந்த சந்திரன் யாரு, சூரியன் யாரு? கோமாளி ஓய் உனக்கு தெரியுமா சந்திரன் யாரு? எப்படியாயா? ஓ சந்திரன் சூரியனா? ஏன் இதுமா தெரியாது? தெரியலையே. சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அரசமத்த பண்டிகை போடுறாருல, அவர் பேர் சந்திரன். சூரியன் பேர் நம்ம கிருஷ்ணா ஹாஸ்பிடல் திரும்ப பஸ் ஸ்டாண்டுக்குள்ள சேலம் ரோட்ல அதுல பேர் கறி போட்டுறாரு, அவர் பேர் தான் சூரியன். மெண்டலு மெண்டலு கிராக்கு. என்னாச்சு? அது இல்ல, பகல்ல தக 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 தகன்னு வராரு. ஆமா வராரு ஒருத்தர் சூரியன். சூரியன் அவர் யாரு? இங்க பாரு, அதான் அவர் ஊரு பையன் சொல்லு. அவர் யாரு? அவரா? நைட்ல உலா வரக்கூடிய சந்திரன் யாரு? பகல்ல வரக்கூடிய சூரியன் யாரு? அவனுங்க யாரு எனக்கு தெரியாதாயா? தேவி, இந்த சந்திரன் என்பவன் யார்? யாரு? சூரியன் என்பது யார்? யாருங்க? அவர் யாருக்குள்ள இருக்கிறார் தெரிய வேண்டுமா? ஆமா. சந்திரன் யாரு, சூரியன் யாரு? தேவி, சுவாமி, இரவிலே ஒளி தருகிறானே சூரியன், அவர் என்னுடைய இடதுகண். பகலிலே ஒளி தரக்கூடிய சூரியன் உண்மைதான். உங்களுக்கு இடது கண்ணு. இடது கண். இரவிலே ஒளி தருகிறானே சந்திரன், ஆமா, அவனோ எனது அதாவது வலது கண். என்னாடியா எவனுக்கு அங்கா சேர்க்குது? அம்மா கேட்டுக்கலாடி. ஏற்றமடி சூரியன் இடது கண்ணா, சந்திரன் வலது கண்ணா. ரெண்டு சந்திரன் சூரியன் ரெண்டு எங்க வீட்டு கண்ணுக்கு ரெண்டு கண்ணா படி. அம்மா ஆமாயா, இது தெரியாத நபர் குப்பத்தை போல 10 கண்ணு இருக்குது. அங்க உட்காந்துக்கிறாய் செங்கல் சோழ மணிக்கு எல்லாத்துக்கும் போய் வருகிறேன். ஒன்னே ஒண்ணு ஈஸ்வரா, உங்க வீட்டுல நீ போன ஊருக்கு உறுதி. வாங்க, சந்திரே வலது கண்ணு, சூரியன் இடது கண்ணு. உலகத்துல முதல் தெய்வம் நீங்க இல்லையா? இன்னும் ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா? என்ன? இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.